Decode the world unfiltered. No self-respecting country, no self-respecting nation will never make any decisions under pressure. அமெரிக்கா ரஷ்யா உறவுகளில் சிறிது முன்னேற்றம் காணப்படக்கூடிய நிலையில தான் ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவை அந்த உறவில் ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு புதின். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய நிறுவனங்களுக்கு தடை விதித்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் புதின். அது பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். இந்த தடை அப்படிங்கிறது பொருளாதாரத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படிங்கிறாரு ரஷ்ய அதிபர் புதின். இந்த தடைகள் ஒரு நட்பற்ற செயல் அப்படின்னும் அழுத்தத்திற்கு ஒருபோதும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் ரஷ்ய அதிபர் புதின். அமெரிக்கா ரஷ்யா உறவுகளில் சிறிது முன்னேற்றம் காணப்படக்கூடிய நிலையில தான் ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவை அந்த உறவில் ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு புதின். புதின் சொல்கிறது உண்மையா? ட்ரம்ப் எடுத்துருக்கக்கூடிய நடவடிக்கைங்கிறது ரஷ்ய பொருளாதாரத்தை எந்த விதத்திலும் பாதிக்காதா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு எழலாம். அது பற்றியும் சுருக்கமாக பார்த்துடலாம். ரஷ்யாவுடைய ரோஸ்நெஃப்ட் அது மாதிரி லூகோயில் இந்த இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு தான் தடை விதித்திருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதில் ரோஸ்நெஃப்ட் இருக்கு இல்லையா, இது உலக அளவில் 6% கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது. லூகோயில் அந்த நிறுவனமும் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அதுவும் தன்னுடைய பங்கிற்கு 2% எண்ணெய் உற்பத்தி, உலக அளவில் ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகிற எண்ணெயில் 2% இந்த நிறுவனம் உற்பத்தி செய்யுது. புதின் சொல்கிற மாதிரி ட்ரம்ப் விதிச்சிருக்கிற இந்த தடைகள் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒன்றுன்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ரோஸ்நெஃப்ட் இருக்கு இல்லையா, ரோஸ்நெஃப்ட் லூகாயில் இந்த நிறுவனங்கள் ரஷ்யாவுடைய எண்ணெய் உற்பத்திக்கு மிக முக்கியமான நிறுவனங்களாக இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து ரஷ்யாவுடைய மொத்த உற்பத்தியில் 55% இந்த எண்ணெய் உற்பத்தியை மேற்கொள்ளக்கூடிய நிறுவனங்களாக இருக்கிறாங்க. இப்போ ரஷ்யாவுடைய பொருளாதாரத்திற்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி தான் முதுகெலும்பாக இருக்குது. அதாவது ரஷ்ய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 50% பங்களிப்பை இதுதான் நிறைவேற்றுது. குறிப்பாக ரோஸ்நெஃப்ட் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய வரி செலுத்தக்கூடிய நிறுவனமாக இருக்குது. ரஷ்ய அரசாங்கத்தினுடைய மொத்த வருவாய் இருக்கு இல்லையா, அதில் 10% இந்த ஒரு நிறுவனம் கொடுக்குது. கடந்த ஆண்டு மட்டும் ரோஸ்நெஃப்ட் 65,600 கோடி ரூபாயை வரியாக செலுத்தியிருக்கு ரஷ்ய அரசாங்கத்திற்கு. அப்படின்னா இப்போ இந்த நிறுவனத்தினுடைய வருவாய் அப்படிங்கிறது ரஷ்ய அரசாங்கத்திற்கே முக்கியமாக இருக்குது, அந்த நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை. 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிளைகளை வைத்திருக்கக்கூடிய நிறுவனமாக இந்த ரோஸ்நெஃப்ட் இருக்குது. சீனாவும் இந்தியாவும் இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான வாடிக்கையாளர்களாக மாறியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதே போல தான் இந்த லூகாயில், இது ஒரு தனியார் நிறுவனம் அப்படின்னாலும் 30 நாடுகளில் கிளைகளை வைத்திருக்கக்கூடிய ரஷ்ய நிறுவனமாக இருக்குது. உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பெட்ரோல் நிலையங்களை வைத்திருக்கிறாங்க. நமக்கு மிகவும் பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஜெனிசிஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அதை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் அது. ரஷ்யாவுடைய மொத்த உற்பத்தியில் ஏறக்குறைய 19% எண்ணெய் உற்பத்தியை இந்த நிறுவனம் செய்யுது. இப்போ தனியாருக்கு சொந்தமான இந்த லூகாயில் இருந்தாலும் ரஷ்ய பொருளாதாரத்தில் 4.1% பங்களிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உலகம் முழுக்க லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனமாகவும் இருக்குது. அப்போ இந்த 2 நிறுவனங்கள் மீதும் ட்ரம்ப் விதிச்சிருக்க தடை இருக்கு இல்லையா, அது ரஷ்யாவுடைய பொருளாதாரம் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் உற்பத்தி மீதான நேரடி தாக்குதலாக பார்க்கப்படுது. இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த 2 நிறுவனங்களுக்கும் தடை விதிக்கிறார் இல்லையா அமெரிக்காவில், அந்த 2 நிறுவனங்களுக்கான தடையாக மட்டும் இருக்காது, அவர்களிடம் வாடிக்கையாளர்களுக்கான தடையாகவும் இது மாறுது. அதெல்லாம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். ரோஸ்நெஃப்ட் அப்புறம் இந்த லூகாயில் இந்த நிறுவனங்கள் ரஷ்யாவுடைய எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியில் ஏறக்குறைய 25% மேல் பங்களிக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த 2 நிறுவனங்களுக்கு விதித்த தடைங்கிறது அரசினுடைய நிதி மற்றும் யுக்ரைனுக்கு எதிரான போரின் செலவினத்தில் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும். அதை தான் ட்ரம்ப்பும் திட்டம் போடுறாரு. அதாவது யுக்ரைனோட நடக்கக்கூடிய சண்டையை நிறுத்தணுன்றாரு. அதை ரஷ்யா நிபந்தனைகள் விதிக்குது. அந்த நிபந்தனைகளுக்கு பிறகு தான் இந்த நெருக்கடியை இப்போ அமெரிக்க அதிபர் ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வராரு. இந்த 2 எண்ணெய் நிறுவனங்கள் மீதான தடை இருக்கு இல்லையா, இது என்ன செய்யும்னா வரி செலுத்துவதை குறைச்சிடும். அதாவது அரசாங்கத்துக்கு வரக்கூடிய ரஷ்ய அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருவாயில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது தான் ட்ரம்ப்போட திட்டம். இந்த அமெரிக்காவுடைய தடை அப்படிங்கிறது இன்னொரு விளைவையும் ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு ட்ரம்ப். இந்தியா, சைனா, டர்க்கி இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான் கச்சா எண்ணெய் இப்போ நம்ம பெருமளவு வாங்குகிறோம். அப்போ இந்த நாடுகளில் செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இது மாறலாம். இப்போ ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் தடை விதித்திருக்கிறதுனால ஆசிய நாடுகளாக இருக்கக்கூடிய சீனாவும்
அதேபோல் இந்தியாவும் அதிக அளவிலான எண்ணெயை அங்கிருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா கிட்டேருந்து. அமெரிக்க தடையின் எதிரொலியாக இந்தியா மற்றும் சீனாவில் இருக்கக்கூடிய தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் மற்ற நாடுகளை ஆல்ரெடி அணுக தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய செய்தி. அமெரிக்கா விதித்த தடையினால் ராஸ்நெட் அதேபோல் லுக்காயில் நிறுவனங்கள் அமெரிக்க டாலரில் இனிமேல் வர்த்தகம் செய்ய முடியாது. இன்னொரு பெரிய சிக்கல் இது. இதனால் உலக அளவில் வங்கிகள் இந்த நிறுவனங்களுடைய பண பரிவர்த்தனையை நிறுத்த தொடங்கிடுவாங்க. இப்போ ராஸ்நெஃப்ட் அதே போல் லுக்காயில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இவங்க எண்ணெய் வாங்க ஆள் இல்லாமல் உற்பத்தியை பெருமளவு குறைக்க வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்படலாம். இந்த 2 நிறுவனங்களும் நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் பீப்பாய் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள். அப்போ இந்த உற்பத்தியை குறைக்கிறது அப்படிங்கிறது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக மாறும். இது மட்டும் இல்லை, இந்த 2 நிறுவனங்களுமே நவீனப்படுத்தப்படாதவை, அதாவது ஓல்ட் டெக்னாலஜிஸில் தான் இருக்குது. அப்போ இவற்றை மூடிவிட்டு திறப்பதுங்கிறது தொழில்நுட்ப ரீதியாக பெரும் சவால்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதனால் இந்த நிறுவனங்களை நிரந்தரமாக மூடப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுமோங்கிற ஒரு கவலையும் அச்சமும் ரஷ்யாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. தடைகள் காரணமாக வாடிக்கையாளர்களுடைய தேவை குறையும் போது ரஷ்யா தனது எண்ணெயை விற்க மேலும் அதிக தள்ளுபடியை வழங்க வேண்டியிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியும் ஏற்படும். இப்போ வேறு வழி இல்லை இல்லையா, இதை விற்றாகணும். 30 லட்சம் பீப்பாய் எண்ணெய் அவங்க வந்து ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அதை விற்க வேண்டிய ஒரு தேவைக்கும் ரஷ்யா தள்ளப்படும். இது கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மூலம் வரக்கூடிய அரசின் வருவாயை நேரடியாக குறைக்கும். அதாவது ரஷ்யா வந்து சலுகைகளை கொடுக்கக்கூட தள்ளுபடியை கொடுக்க அது அவங்களுடைய வருவாயை குறைக்கக்கூடியதாக மாறிடும். ஆசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி தற்காலிகமாக ஸ்தம்பிக்கும் போது மீதம் இருக்கக்கூடிய எண்ணெயை சேமித்து வைப்பதற்கோ அல்லது புதிய வாடிக்கையாளர்களை தேடுவதற்கோ ரஷ்யா கடும் நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதும் ட்ரம்போட ஒரு திட்டம். அதனால தான் புதின் மீது கூறுவது போல ட்ரம்ப் விதித்த தடை அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதிதீவிரமான ஒன்று தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் உலக நாடுகளுக்குமே கூட. ஆனாலும் புதினுடைய அதீத நம்பிக்கைக்கு காரணம் அவர் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நிழல் கப்பல் படை, அதாவது ஷேடோ ஃப்ளீட். மேற்கத்திய நாடுகளுடைய பொருளாதார தடைகளுக்கு உட்பட்ட நாடுகள் கச்சா எண்ணெய் மற்றும் பிற பொருட்களை சர்வதேச சந்தைகளுக்கு ரகசியமாக ஏற்றிச் செல்ல பயன்படுத்தக்கூடிய நூற்றுக்கணக்கான கப்பல்களின் வலையமைப்பை குறிக்கிறது தான் இந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறது. யுக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மீது G7 நாடுகள் விலை உச்சவரம்பு விதிச்சாங்க. இந்த விலை உச்சவரம்பை தவிர்ப்பதற்காக ரஷ்யா என்ன பண்ணுச்சுன்னா இந்த நிழல் கப்பல் படையை உருவாக்குச்சு. இந்த ஷேடோ ஃப்ளீட் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய கப்பல்களின் உண்மையான உரிமையாளர்கள் யார் என்பதை கண்டறியறதே ரொம்ப கஷ்டம். அடிக்கடி கொடிகளை மாற்றிப்பாங்க, சிக்கலான பதிவு முறைகளை பயன்படுத்தி ரஷ்ய தொடர்பை மறைக்கிறாங்க. இப்போ கப்பல்கள் தங்கள் இருப்பிடம் மற்றும் பயணப்பாதை பற்றிய தகவல்களை ஒளிபரப்பக்கூடிய தானியங்கி அடையாள அமைப்பை வேண்டுமென்றே முடக்கி தவறான தரவுகளை எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த ஷேடோ ஃப்ளீட்டோட அடிப்படையான அம்சங்கள். இந்த கப்பல்களில் பெரும்பாலானவை வழக்கமாக காலாவதியாகி உடைக்கப்பட வேண்டிய அல்லது பழைய மற்றும் தரமற்ற எண்ணெய் டேங்கர்களாக இருக்கும். இவற்றுக்கு தரக்குறைவான அல்லது போலியான காப்பீடும் செய்யப்படுது. இப்போ எண்ணெயின் மூலத்தை மறைக்க தடை செய்யப்பட்ட கப்பல்களிலிருந்து சாதாரண கப்பல்களுக்கு நடுக்கடலில் எண்ணெய் மாற்றப்படும். இந்த ஷேடோ ஃப்ளீட் இருக்கு இல்லையா, இது மூலமாக தான் ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கும் சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் எண்ணெய் விநியோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு புதின் விடுத்திருக்கக்கூடிய மற்றொரு எச்சரிக்கை டொமாஹாக் ஏவுகணைகளை குறித்தது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஆனாலும் சுருக்கமாக பார்த்தலாம். யுக்ரைனுக்கு அமெரிக்கா டொமாஹாக் ஏவுகணைகளை வழங்கினால் அது நிலைமையை மேலும் மோசமாக்கும் அப்படின்னு புதின் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்க டொமாஹாக் ஏவுகணைகள் இருக்குல்ல, மிசைல்ஸ் மூலமாக ரஷ்ய பிராந்தியத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சுன்னா ரஷ்யாவுடைய பதில் நடவடிக்கை அதிர்ச்சி ஊட்டுவதாக இருக்கும் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையை புதின் கொடுத்துருக்காரு. இந்த டொமாஹாக் ஏவுகணைகள் ஏன் முக்கியமானது அப்படின்னு சுருக்கமாக பார்த்தலாம். டொமாஹாக் அப்படிங்கிற இந்த மிசைல்ஸ் இருக்குல்ல, இது 1600 கிலோமீட்டர்லேருந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய ஒரு குரூஸ் ஏவுகணைகள். ரொம்ப துல்லியமாக தாக்குதல் நடத்தும். யுக்ரைன் வைத்திருக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய தாக்குதல் வரம்பை விட மிக மிக அதிகமான வரம்பை கொண்ட வலிமான ஒரு ஆயுதம் இது. இந்த ஏவுகணைகள் யுக்ரைனுக்கு கிடைச்சதுன்னா அது மூலமாக ரஷ்யாவினுடைய இராணுவ தளங்கள், விநியோக மையங்கள், சரக்கு கிடங்குகள், அதுபோல் இராணுவ கட்டமைப்புகள்லாம் துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். இந்த தாக்குதல் திறன் மாஸ்கோவை பேச்சுவார்த்தைக்கு வர அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு யுக்ரைன் நம்புது. ஆனால் டொமாஹாக் ஏவுகணைகளை வழங்கினா கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கையை புதின் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவங்கக்கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் இதே மாதிரியான ஒரு மிசைல் இருக்குது. டொமாஹாக்கு இணையான இன்னொரு மிசைல் காலிபர் அப்படிங்கிற குரூஸ் ஏவுகணைகளை ரஷ்யா வச்சிருக்கிறாங்க. இந்த 2 ஏவுகணைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான திறனை கொண்டவை. காலிபர் ஏவுகணைகள் ஒரு மாடுலர் டிசைனை கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அடிப்படை வடிவமைப்பிலிருந்து நிலத்தை தாக்குதல், கப்பல்களை தாக்குதல், அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்குதல் அப்படின்னு பல வகைகளை உருவாக்க முடியும்.
இது பல்வேறு தளங்கள்ல இருந்து ஏவப்படக்கூடிய தனித்துவமான திறனை கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ போர்க்கப்பல்கள், அதாவது சர்ஃபேஸ் ஷிப்ஸ், நீர்மூழ்கி கப்பல்கள், சம்மரைன்ஸு, மறைக்கப்பட்ட கப்பல் கொள்கலன்கள், நாம் வைத்திருக்கக்கூடிய அக்னி ஏவுகணை போன்று ரயில்களிலிருந்து கூட ஏவ முடியும். இப்போ நம்ம அக்னி ஏவுகணைகளை இப்போ சமீபத்தில் சோதித்து பார்த்தோம் இல்லையா, ரயிலிருந்து ஏவுறது. இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலிபர் பண்ணும். இந்த காலிபர் ஏவுகணையினுடைய ஒரு திறன் அப்படின்னா நீண்ட தூர தாக்குதல் திறன். இது ரஷ்ய கப்பற்படைகள் எதிரி கடற்பரப்பில் நுழையாமலேயே தொலைதூர இலக்குகளை தாக்க உதவும். ரொம்ப தூரத்தில் இருந்து அந்த நிலப்பரப்புக்கு போய் தான் தாக்குதல் நடத்தணும்னு அவசியம் இல்லை, மிக நீண்ட தூரத்திலேருந்து பண்ண முடியும். யுக்ரைன் கடற்பகுதிக்கு செல்லாமலேயே அந்த நாட்டை தாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியதாக இருக்குது. பாரம்பரிய ஆயுதங்களை மட்டும் இல்லாமல் அணு ஆயுதங்களையும் சுமந்து செல்லக்கூடிய திறன் பெற்றவையாக இந்த காலிபர் மிசைல்ஸ் இருக்குது. மறைந்து செயல்படும் தன்மை, குறைந்த உயரத்தில் பறக்கிறது, இதெல்லாம் இதனுடைய சிறப்பு அம்சங்கள். இந்த ஏவுகணைகள் நிலப்பரப்புடைய வளைவுகளுக்கு மறைந்து பறந்து எதிரிகளுடைய ரேடார் அமைப்புகளில் மண்ணை தூவி விட்டு இலக்கை தாக்கக்கூடிய தன்மை பெற்றவை. இது தானாகவே நிலப்பரப்பினுடைய வடிவத்திற்கு ஏற்ப தன்னுடைய பாதையை மாற்றி அமைத்து பறக்கக்கூடிய வல்லமை பெற்றதாகவும் இருக்குது. இப்படி பல அம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய காலிபரில் நவீன செயற்கைக்கோள் வழிகாட்டி அமைப்புகளையும் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது கூடுதலான ஒரு திறன். நாங்கள் காலிபர் ஏவுகணைகளை வைத்திருக்கிறோம், அதனால் நீங்கள் யுக்ரைனுக்கு டொமஹாக் ஏவுகணைகளை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மறைமுக எச்சரிக்கையும் புதின் ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காரு. மொத்தத்தில் ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் மீது அதிருப்தி தெரிவிக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புதின் அவரது அழுத்தத்திற்கு அடிபணிய போவதில்லை அப்படின்னும் தன்னுடைய நாட்டின் நலன்களை பாதுகாக்க கடுமையான பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் தெளிவாக உணர்த்தி இருக்கிறாரு. இப்போ அமெரிக்கா ரஷ்யா உறவில் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், ஷீ ஜின்பிங்கை இதில் ஈடுபடுத்த பார்க்குறாரு ட்ரம்ப். சீனாவுடைய உதவியை எடுக்கலாமான்னு பார்க்குறாரு. ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்குமான போரை நிறுத்துறதுல, ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கறதுல சீனாவுடைய உதவியை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நகர்வும் இப்போ ட்ரம்ப் கிட்ட இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான இந்த உறவு இன்னும் மோசமாக போகுதா அல்லது மீண்டும் சரியாகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.